ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். மலைகளுக்கு அரசன் இமயமலை. அந்த மலையில் ட்ரில் அடித்து பாறையை ஓட்டையை போட்டு 13 கிலோமீட்டர் போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது. ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் வந்து எல்லா டைமில் வேணால் நம்ம இறக்கலாம். ஸோ 6 மாதம் பனிப்பொழி முடிஞ்ச பிறகு பொறுமையாக அது அவன் வந்துட்டு போட்ட பிறகு நான் போக முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரூப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையுமே நம்ம ரோடு போடணும்னு சொல்லி நம்ம போட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இதுவும் நடக்குது. இதன் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி. இதை நாம் நிறுத்தலை, பாகிஸ்தான் நிறுத்த வச்சாங்க. நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட் இல்லாமல் உட்காந்துருக்கும் போது தீவிரவாதத்தையும் அதாவது பயங்கரவாதத்தையும் அதையே ஒரு தொழிலாக வச்சுருங்க உட்காந்துருக்கிற பாகிஸ்தானுக்கு எதுக்கு உனக்கு தண்ணி? 50-60 வருஷமாக டேம் கட்டலைன்னு வச்சுங்க. ஏன் கட்டலை? கொழுத்து போய் டேம் கட்ட வேண்டிய பணத்திலலாம் தீவிரவாதம் பயங்கரவாதம் பண்ண வேண்டியது. சரி, கட்டுற அளவுக்கு உனக்கு பவுஸ் இருக்கானா? இல்லை. ஏன்னா டெய்லி கோதுமை வாங்குறதுக்கே துட்டு கிடையாது. அதாவது பகைவருக்கும் அருவாய் நன்னெஞ்சேன்னா அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே பாகிஸ்தானுக்கு முடியாது. ஸோ டேமே கட்டக்கூடாதுன்றது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியில் இருந்தது. கட்டினா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டணும்னா என் ஊரில் என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி அவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? எதுக்கு அவங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம கட்ட ஆரம்பித்தோம், நம்ம கட்டிட்டு முடிப்போம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரில் வந்து இந்த ஒப்பந்த கையெழுத்து போடுற மாதிரி என்னமோ போய் கடைசி ஆச்சு. அப்பவும் பாகிஸ்தானுடைய இல்லை ஒப்பந்தம்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. ஒப்பந்தம் வந்து 2 விதமும் இருக்குது. அமெரிக்கா உலகத்தோட அந்த பக்கம் துருவத்தில் இருக்குது, ஈரான் இந்த துருவத்தில் இருக்குது. ஆனால் 2 பேரும் அடிச்சிக்கிறானுங்க. ஸோ எங்கே கையெழுத்து போடலான்னா பாகிஸ்தானில் தான் கையெழுத்து போடுறதுன்னு இவனுங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறானுங்க. ஆனால் அது முடியுமா முடியாதான்னு தெரியாது. அங்கே போய் ஜேடி வான்ஸ் நிற்கிறாரு. போய் பாகிஸ்தானோடைய அசீம் முனீர் அப்புறமா சபா ஷெரீஃப்லாம் போய் கையெழுத்து கொடுத்து அதுக்குள்ளே சிரிச்சின்னே இருக்காரு. ஈரானோடைய டெலிகேஷன் வருது, ஃபாரின் மினிஸ்டர் வராரு, வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. ஆடலை இந்த சபா ஷெரீஃப் மூஞ்சில் போய் அசீம் முனீர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்ல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அவங்க நேரம் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் இப்போ இந்தியா தரப்புல ஒரு டனல் ஒன்று பெருசாக போடுறாங்க இமயமலையில் நினைக்கிறேன். ஆமாம். அந்த பக்கம் வந்து சைனாவும் போடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை நம்ம என்ன டிஃபென்ஸில் என்ன பாதுகாப்புக்காண்டி அது மெயினாக போடுறோம். இன்னொரு பக்கம் சிந்து நதியை வந்து டோட்டலாக நிப்பாட்டுற மாதிரி ஒரு குறுக்கான ஒரு டேமே கேட்டப்பறம் இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து கொதிச்சு போய் இருக்கிறாங்க. அட பாதியில் தண்ணியில் கைச்சிட்டிங்களாங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. அதாவது துணிகரமாக வந்து இது இப்போ அடுத்து போரில் தான் பிரச்சனைலாம் வந்து நிற்கிற மாதிரி. அந்த பிரச்சனையை நம்ம நதிநீரை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்ம தூண்டுறோமா, இல்லை நம்மளே உருவாக்குறோமா? இது எப்படி நம்ம பார்த்துக்கணும்? இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்து கொடுக்குறோமா? நீ வா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி போத இது என்ன கணக்கு? ரெண்டு தனித்தனி இஷ்யூ. ரெண்டுத்தையும் ஒன்றாவும் சேர்க்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக முதல்ல பார்த்துரும், அப்புறமா ஒன்றா சேரும் போது என்னன்றதை பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் சொன்னது ஜோஜில்லா டனல். அது வந்து 13 கிலோமீட்டர் நீளம் உள்ள 11,000 அடி உயரத்தில் பனிப்பொழிவுக்கு நடுவில் ஒரு 5 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்க டனல். நான் நினச்சி பார்க்குறதுக்கு வந்து ஒரு மார்வல். நம்ம 5 வருஷமாகவே அது 2020 நம்ம அதுக்கான இது 13 கிலோமீட்டரு பாறையை குடஞ்சி எடுக்கணும். அதுலேயும் நம்ம இங்கே மெட்ராஸில் நீங்கள் போடுற அந்த டனல் இருக்கு இல்லையா கீழே, இது மெட்ரோ. ஸோ இதுக்கே உங்களுக்கு கஷ்டம் தெரியும், எப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சாயிலோட டைப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த ட்ரில்லிங் மிஷினை இறக்குவாங்க. ஸோ இங்கேயே கஷ்டம். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கண்ணெதிர நம்ம டெய்லி வண்டியில் போகும்போது பார்க்குறோம். ஸோ அது முடிகிற தருவாயில் இருக்குன்னு ஒரு இடத்துலையும் அந்த கான்க்ரீட்டை போட்டு இடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறது வந்து நார்மல் மெட்ராஸில். ஸோ சில சமயத்தில் தண்ணி கடியில் போகுது, அதாவது அடையாறு ஆற்றுக்கு கீழே வந்து இந்த இது போகுது, என்ன சொல்கிறது, டனல் போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 11,000 அடி உயரத்தில் ஃபுல்லாக பாறை தான். ஃபுல்லாக வேறு என்ன இருக்கும்? மலை. பேர் மலைகளுக்கு அரசன் இமயமலை. அந்த மலையில் ட்ரில் அடித்து பாறையை ஓட்டையை போட்டு 13 கிலோமீட்டர் போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி
ரூபா ப்ராஜெக்ட் அது. ஸோ நடுவில் நிறைய பிரச்சனைகள், கோவிடு, அப்புறமா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாத்தையும் பார்த்து இது நிறைவேறு தருவாயில் அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இதை இவ்வளோ பெருசாக போகணும் 13 கிலோமீட்டர் அப்படின்னா, சில ஏரியா லடாக்கில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து 6 மாதம் மாத்திரம் தான் போக முடியும், முன்னாடி எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. அதுக்கப்புறம் ரோடு வந்து இந்த பனிப்பொழிவு காரணமாக மூடிடுவாங்க. ஸோ திரும்ப வந்து ரோடு கண்ணுக்கு தெரியறதுக்கே 6 மாதம் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் 24 மணி நேரம் 365 நாளும் நான் வண்டி எடுத்துன்னு போக வேணாம், அது சாத்தியமில்லாத ஒரு பாறைகள் சூழப்பட்ட அந்த மலைத்தடங்களில் போகிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து நிறைய நிலச்சரிவுலாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இந்த மாதமும் அடுத்த மாதமும் தொடர்ந்து மழை பெய்யும் அங்கே. ஸோ மழை பொழிவு காரணமாகவும் மண் வந்து கீழே சரியும். ஸோ நிலச்சரிவு காரணமாக பாதைகள்லாம் தடைப்படும். இதெல்லாம் வந்து நம்ம வருஷம் பார்க்குறது தான். ஆனால் எப்போவுமே பார்க்குறதுன்றது இப்போ நான் சொன்ன இடத்துல, ஸோ லடாக்கில் உங்களுக்கு போக முடியாது. ஸோ இதுக்காக முன்னாடியே ஏற்பாடு தான் இந்த டன்னல். சரி, இது ஏன் நம்ம முன்னாடி பண்ணலையானா, நம்ம முன்னாடி பண்ணல. 2014 முன்னாடி இதை பற்றி யோசிச்சுக்க கூட டைம் கிடையாது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தபோது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார், டெவலப்மெண்ட் இருந்தால் நான் வந்துடுவோம், ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்கிற டைம்லலாம் நம்ம பார்த்தோம். நேரு அவர்களே சொன்னார், அந்த இடத்துல நாட் எ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர், அதனால் அந்த இடத்துல டெவலப்மெண்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம். சைனாக்காரன் வந்தாலும், அதாவது டெவலப்மெண்ட் இருந்தால் தான் சைனாக்காரன் வருவான், இல்லைனா வரமாட்டான். அப்படி ஒரு பூனை கண்ணை மூடிச்சுன்னா அந்த மாதிரி எண்ணத்தில் அவன் இதுதான் போட்டுட்டு தான் இருந்தான். அவன் ஹைவேஸ்லாம் போட்டுட்டு இருந்தானா, டிபேட் ஆக்கிரமிச்சாங்க. ஸோ ஹைவேஸ் போட்டாங்க, அது மூலமாக தான் அவங்க பிடிச்சாங்க. ஸோ நம்ம அட்லீஸ்ட் 2014 அப்புறமா வந்து இது ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டர் ரோட் அசோசியேஷன் சொல்லிட்டு அது நம்ம நிறைய போட்டோம். ஸோ நிறைய ரோட்ஸ் எல்லாம் போட்டோம். அது மூலமாக இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் வந்து எல்லா டைமில் வேணால் நம்ம இறக்கலாம். ஸோ 6 மாதம் பனிப்பொழிவு முடிஞ்ச பிறகு பொறுமையாக அது அவன் வந்துட்டு போட்ட பிறகு நம்ம போக முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரூப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையுமே நம்ம ரோடு போடணும்னு சொல்லி நம்ம போட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இதுவும் நடக்குது. இதன் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்ரீநகருக்கு அந்த கார்கில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பயணம் அப்படிங்கிறது 5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த மாதிரி 2 மணி நேரம் குறையுது. ஸோ அந்த மாதிரி அந்த டன்னல் போட்டதுனால அட்வான்டேஜ். இது வந்து ஒன் ஆஃப் த மார்வலாக தான் இருக்கும். நம்ம அதை திறந்த உடனே நம்ம போவோம் இல்லையா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ வந்து பிரிட்ஜு கட்டினாங்க இல்லை, நடுவில் ஒரு ரயில்வே பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்வல் தான். ஸோ அந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து எங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துலலாம் நம்ம சாதனை அதாவது இயற்கைக்கு எதிராக, அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது சீனர்களுக்கு எதிராக அப்படின்றத விட பாகிஸ்தானுக்கு எதிராக, எதிரிகள் அதாவது மனுஷனோட எதிரிகளுக்கு எதிராக அப்படின்றத விட இயற்கையே நம்ம வந்து ஒரு இதுவாக தான், அட்வர்சரியாக தான் பார்க்கணும். ஏன்னா அதில் ஹார்ஷ் வெதர் இருக்குது, அதே மாதிரி அந்த ட்ரில்லிங் போடுற இடமும் வந்து ரொம்ப சாஃப்டான இடம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி போட்டு நம்ம சாதனை பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய படைகள் அந்த பகுதிக்கு போனோம்னா நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேணாலும் போகலாம், எந்த கால சூழ்நிலை போகலாம். ஓகே, அதே நேரத்தில் இந்த நதிநீர் விஷயத்தை இது முடிச்சு. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு இந்த சிந்து, அதாவது இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி, இதை நாம் நிறுத்தலை, பாகிஸ்தான் நிறுத்த வச்சாங்க. ஏன்னா அது ஒழுங்காக தான் போயிட்டு இருந்து. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கான மாற்று வழி நம்ம யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 50-50 ஓகே, ஒரு 60-40 கூட ஓகே. ஆனால் 80-20 90-10 ஒரு ரேஷியோவில் ஒருத்தன் அக்ரிமெண்ட் போட்டு முன்ன நின்று ஒருத்தன் கையெழுத்து போட்டு போயிருக்கான். அந்த சமயத்தில் நம்ம கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா அது இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி. என்னென்னா அப்போ அமெரிக்காவும் யூகேவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சேர்ந்து இந்த ட்ரீட்டி நம்ம மேலே திணிக்கப்பட்டு விட்டது. அப்படி தான் நம்ம இதை கேன்சல் பண்ணோம். ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, 90% தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு, 10% தண்ணி எனக்குன்னா இங்கே இருக்கிறவங்களாம் மனுஷனா இல்லை வாழ்ந்தானா? சரி, எங்கே உற்பத்தி ஆகுது? எது இந்தியாவில் உற்பத்தி ஆகி ஓடி அப்புறம் பாகிஸ்தான் வழியாக போய் சிந்து கடல், அதாவது அரேபியன் சீன்னு சொல்கிறாங்களா, அது பேர் சிந்து கடல். ஏன்னா இந்த ரிவர் போய் கலக்கிறதுனால தான் அது பேர் சிந்து கடல்னு பேர். இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் சொல்கிறோம், அது பேர் கங்கை கடல்னு பேர். நம்ம தமிழில் பொறுத்த வரைக்கும் இது மேலை கடல், இது கீழே கடல்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு பக்கத்துக்கு இருக்கிற கீழே கடல், மேற்கு பக்கம் இருக்கிற மேலை கடல். அது வந்து தமிழ்நாட்டுடைய என்ன சொல்கிறது, பழங்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர்கள். ஸோ சிந்து நதி நீ போய் கலக்கிறதுனால அது சிந்து சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்து கடல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது இந்தியாவில் வந்து ஒரிஜினேட் ஆகுது, ஆரம்பிக்குது. அது போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம டைவெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா டைவெர்ட் பண்ணுறது கரெக்ட்.
ஏன்னா நம்ம ஊர்லேயே காஷ்மீரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பஞ்சாப்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த தண்ணியை கொண்டு போய் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட் இல்லாமல் உட்காந்துருக்கும் போது தீவிரவாதத்தையும் அதாவது பயங்கரவாதத்தையும் அதையே ஒரு தொழிலாக வச்சுருங்க உட்காந்துருக்கிற பாகிஸ்தானுக்கு எதுக்கு உனக்கு தண்ணி? எப்படி இருந்தாலும் நீ பயங்கரவாதம் தான் பண்ண போகிற. உன் ஊரில் விவசாயம் பார்க்க போகிறதில்ல. உன்னோட எய்மே வந்து ரொம்ப சிம்பிள். உன் எய்ம் வந்து உன் நாட்டு மக்களை நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் வந்ததுன்னா அது கிடையாது. உன் எய்ம் என்னன்னா இந்தியாவை 100 துண்டாக வெட்டுறது தான். அதுலேயும் பிளேட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரத்தம் போக சாவடிக்கிறேன்னு தான் உன் எய்ம் வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட உனக்கு எதுக்கு நான் தண்ணி கொடுக்கணும்? அதுலேயும் என் கண்ணெதிர அதாவது பகைவருக்கும் அருவாய் நன்னெஞ்சேன்னா அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே பாகிஸ்தானுக்கு முடியாது. மற்ற நாடுக்கு வேணால் ஓகே. பாகிஸ்தான், துருக்கி இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அவன் பேச்சுவார்த்தை நடத்துறதே வேஸ்ட்டுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது வேறு. ஏன்னா அவன் காலங்காலமாக அப்படி தான் இருப்பான். இதுக்கு மேலே நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் அப்படி தான் இருப்பான். அவன் மாற போகிறதில்ல. ஸோ இல்லை இப்போ நம்ம இந்த முடிவை எடுக்க போகிறோம். இந்த முடிவை எடுத்தது எப்போ எடுத்தோன்னா போன வருஷம் இதே நேரத்தில் எடுத்தது, ஜூன் மாதத்தில் எடுத்தது. எதுக்குன்னா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா எடுத்தது. ஆப்ரேஷன் சிந்தூர் போதே எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெசிஷன் வந்து சிந்து நதியை இமீடியட்டாக நிறுத்துவோன்னு. எந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படுத்துது சார்? 20% 30% போன வருஷமே தெரிஞ்சுது. அவங்களோட விவசாயம் குறைந்தது அப்படின்னு 30% குறைஞ்சதுன்னு தெரிஞ்சுது. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஆனாலும் திறந்து விட்டோம். சில சமயத்தில் திறந்து விட்டு சொன்னோம், சொல்லவே வேணாம். நம்ம ஆக்சுவலாக நதி நீர் வந்து போகுது ரொம்ப, அதாவது ரொம்ப இயற்கையும் கட்டுப்படுத்த முடியாது. தண்ணி போகுது. ஸோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம திறந்து விட்டுருக்கோம். பார்த்து தண்ணி அடிச்சிட்டு போய் செத்துறாதீங்கடா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் எப்படியா போட்டோன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அங்கேயும் பாதிக்கப்படுது, பொதுமக்கள் ஒழிஞ்சு போகுதுன்றதுக்காக சொன்னது. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னா எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இது ட்ரீட்டியை வந்து ரீநெகோஷியேட் பண்ணணும். ஓகேவா? ரீநெகோஷியேட் பண்ணால் கூட நம்மளுக்கு 80 அவனுக்கு 20னா கூட ஓகே தான். அவனுக்கு தேவையான தண்ணியை வந்து அவன் தான் இது பண்ணணும். அவன் டேம் கட்டணும்ல. அவன் ஏன் எதுவுமே அவன் பண்ணல அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கிட்டேருந்து வருதில்ல ஃப்ரீயாக. இந்நேரம் அவன் கட்டிக்கணும்ல டேம். அவன் எவ்வளோ ஷூராக இருந்திருக்கான் அப்படின்னா இந்தியா வந்து இதை பண்ணவே பண்ணாது அப்படின்னு யாரோ அவனுக்கு வந்து அப்ரூவல் இது அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து உன்னை தாக்காது, இந்தியா வந்து உனக்கு தண்ணி கொடுக்குறது நிறுத்தாது, அதை நான் பார்த்துக்கிறேன்னு எவனோ ஒருத்தன் லைனில் நின்றுன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி இவனுங்க டேம் கட்டாமல் விட்டானுங்க. 50-60 வருஷமாக டேம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க. ஏன் கட்டலை? கொழுத்து போய் டேம் கட்ட வேண்டிய பணத்திலலாம் தீவிரவாதம் பயங்கரவாதம் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மக்கள் எப்படி விசாரித்தாலும் கவலை இல்லை. ஏன்னா தண்ணி வரப்போகுது இல்லை. நான் டேம் கட்டல. சரி, நான் டேம் கட்டினா இப்போ இவன் டேம் கட்டணும்ல. சரி, இவனும் கடலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி 4 டேம் கட்டினா தண்ணி நிற்க போகுது. கரெக்டா? அவன் இப்போ நானே கட்டுறேன்னா அவன் கட்டலாம்ல. கட்டுறதுக்கு துட்டு வேணும் முதல்ல. சரி, கட்டுற அளவுக்கு உனக்கு பவுஷ் இருக்கானா? இல்லை. ஏன்னா டெய்லி கோதுமை வாங்குறதுக்கே துட்டு கிடையாது. பிஓகேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் கோதுமை கேட்டால் துப்பாக்கி எடுத்து சுடுறானுங்க. கோதுமை வேண்டாம் எனக்கும் கொடுங்கடான்னு சொல்லி கேட்டால் துப்பாக்கி எடுத்து சுட்டு சாவடிக்கிறானுங்க. விலையேற்றம் கண்டபடி இருக்குது. நீங்கள் காசு கொடுத்தா கூட பெட்ரோல் கிடைக்காது. அந்த மாதிரி நிலைமையில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மளோட இடத்த அவன் டென்ட் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு உனக்கு நான் தண்ணி மாதிரி உனக்கு கொடுக்கணுமான்னு கேட்குறது தான் கேள்வி. அதனால தான் நம்ம போன வருஷம் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எதிரியான இருக்கக்கூடிய நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான். அதுதான் நிறுத்தந்து. போன வருஷமே ஒரு 30% அளவுக்கு அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டதாக அப்போவே ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய வந்தது. இந்த வருஷம் திருப்பி இன்னொரு தடவை போச்சுன்னா தெரியட்டும். இதுக்கும் நான் சொல்கிறது போன வருஷம் கொஞ்சம் தண்ணியும் விட்டோம். தெரியாது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம டேம் கட்டுறோமானா நம்ம கட்டுறோம். அட்லீஸ்ட் நான் எவ்வளோ திறந்து விடுவேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டேம் கட்டணும். ஸோ டேமே கட்டக்கூடாதுன்றது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியில் இருந்தது. கட்டினா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டணும்னா என் ஊரில் என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு 3rd rated கண்ட்ரி அவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? எதுக்கு அவங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம கட்ட ஆரம்பித்தோம், நம்ம கட்டிட்டு முடிப்போம். முடித்த பிறகு அவன் கேட்டால் அதுக்கப்புறமா நம்மளுக்கு நினச்சோன்னா ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா விருப்பப்பட்டால் திறந்து விடுவோம். நம்ம எந்த ஒரு நாட்டோடைய பொதுமக்களுக்கு அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரி அல்ல. அந்த திமிரில் தான் அவங்க அந்த மாதிரி அதுதான். அதாவது எப்பவுமே அவன் நல்லவன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவன் எதுவும் செய்ய மாட்டான். அந்த திமிரில் தான் இவ்வளோ நாள் ஆடிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஃபுல்லாக நிறுத்தலைனாலும் நிறுத்துவேன்னு சொன்னாலும் அந்த போது அந்த அவங்களுக்கு வந்து அந்த உண்மை தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். இதுக்கு அவங்க பின்னாடி இருக்கிற நாடுகளுக்கும் புரியட்டும். நம்மளுடைய வெறும் வார்த்தையில் மாத்திரம் நம்ம நிறுத்த மாட்டோம், செயல்லையும் நம்ம காட்டுவோன்றதுக்காக தான் அந்த தண்ணியை நிறுத்துகிறோம். இனிமேலும் நம்ம நிறுத்துவோம்.
அதே நேரத்தில் சார் இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரில் வந்து இந்த ஒப்பந்த கையெழுத்து போடுற மாதிரி என்னமோ போய் கடைசியாக அப்பவும் பாகிஸ்தானுடைய இல்லை ஒப்பந்தம்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. ஒப்பந்தம் வந்து 2 விதமும் இருக்குது. ஒன்று வந்து நேருக்கு நேராக 2 பேரும் உட்காந்து இந்த பங்களாதேஷ் போர் போது பாகிஸ்தானுடைய ஜென்ரலும் நம்மளுடைய ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஸா அவர்கள் அப்புறமா அரோரா அவர்கள் ஜென்ரல் அரோரா அவர்கள்லாம் கையெழுத்து போடுவாங்கள்ல, அது வந்து எல்லோரும் உட்காந்து கையெழுத்து போட்டு அது ஆக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டர்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி 2 பக்கமும் 2 பார்ட்டியும் 3ஆவது ஒருத்தர் முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுக்குறது. இல்லைனா 2 பார்ட்டியும் சரி ஓகே நம்ம வேறு யாரும் வேணாம் நம்ம 2 பேருமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற சமாதான உடன்படிக்கை பேக்ட். ஸோ அது வந்து எப்படி கையெழுத்து போட முடியும்? இப்போ இந்த 2 நாடுமே பிரச்சனையில் இருக்குது. அமெரிக்கா உலகத்தோட அந்த பக்கம் துருவத்தில் இருக்குது, ஈரான் இந்த துருவத்தில் இருக்குது. ஆனால் 2 பேரும் அடிச்சிக்கிறானுங்க. ஸோ எங்கே கையெழுத்து போடலான்னா பாகிஸ்தானில் தான் கையெழுத்து போடுறதுன்னு இவனுங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறானுங்க. ஆனால் அது முடியுமா முடியாதான்னு தெரியாது. சரி என்ன கையெழுத்து போட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, நம்மளும் பார்த்தோமே ட்ரம்ப்பெல்லாம் கையெழுத்துலாம் போட்டு கிறுக்கி காமிச்சாரு. என்னது அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரெக்டாக கையெழுத்து போட்டார். மசூத் பெசஷ்கியான் அதாவது ஈரானுடைய அதிபர் இருக்கார் இல்லையா பிரசிடென்ட்டு, அவர் வந்து டிஜிட்டலாக சைன் பண்ணார். அவர் வந்து டிஜிட்டல் முறையில் கையெழுத்து போட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது ஆவணத்தை 2 பேருமே அது வந்து வரைவு ஒப்பந்தம், அது முழு ஒப்பந்தம் அல்ல. இப்போ ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஈரானுடைய அதுதான் முதல் விஷயமே என்ன அப்படின்னா இந்த 2 நாடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அமைதி முதல்ல திரும்பணும். அது 60 நாட்களுக்கு முதல்ல அமைதி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த அமைதி ஒப்பந்தத்தோட வரைவு. முதல்ல வரைவுன்னா முதல்ல ஆரம்பத்தில் நிறுத்தணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் 2 பக்கத்துலேருந்து குண்டு வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஸோ அதனால் முதல்ல 2 பேர் எல்லோரும் கண்ணெல்லாம் கீழே போட்டு ஒரு கையெழுத்து போடும். அந்த கையெழுத்தில் என்ன இருக்குன்னா எல்லா ஃப்ரெண்ட்லேயும் வார் நிற்கணும். எல்லா ஃப்ரெண்ட்லையும் எல்லா ஃப்ரெண்ட்லையும் சொல்கிறது இஸ்ரேல் உட்பட. ஓகே 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 இஸ்ரேல் உட்பட இஸ்ரேல் லெபனான்லையும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுறது ஈரான் தயாரானாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், நான் பிடிச்சி வச்சு விட்டானா திரும்ப வந்து என் நடிப்பான், எனக்கு லெபனான் மேலே ஹிஸ்புல்லா மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுவேன் பிடிச்ச இடத்த கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்கிறான். ஸோ இஸ்ரேலில் போர் நிற்காமல் இந்த இடத்துல போர் நிற்காதுன்னு ஈரான் சொல்கிறான். ஸோ இது வந்து திரும்ப வந்து ஒரு நம்ம ஊர்லலாம் நிறைய இதெல்லாம் படம் பார்க்குற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கதை அம்சம் போட்ட ஒரு முடிவாக போகிறது. அப்படின்னா இப்போ என்ன முடிவு? இப்போ போர் நிறுத்தம் கையெழுத்து போட்டது பொய்யா இல்லை போர் நிறுத்தம் பொய்யானா இல்லை. அதாவது ஈரானும் அமெரிக்காவும் போர் நிறுத்தத்தில் அவங்க வந்து ஹானர் பண்ணுறாங்க. இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத வரைக்கும் இது 2ம் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. அதனால் பாகிஸ்தானில் வரைக்கும் போயிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க நாங்கள் வந்தோம், ஆனால் இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அமெரிக்கா மேலே. பாகிஸ்தான் அதாவது முதல்ல எப்போவுமே வந்து அமெரிக்கா தான் லேட்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஈரான் முதல்ல போய் உட்காந்துருக்கோம், அமெரிக்கா அப்படிலாம் இல்லை. இந்த வாட்டி போன அதாவது இந்த அதாவது நான் சொல்ல பிப்ரவரி மாதம் 28 2026 அப்புறமா அமெரிக்கா தான் இந்த அமைதியில் ரொம்ப கீனாக இருக்காங்களே தவிர ஈரான் வந்து ஓகே ரிலக்டண்டாக தான் வந்தாவா வராட்டி போன்ற மாதிரி தான். அங்கே போய் ஜேடி வான்ஸ் நிற்கிறாரு, போய் பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் அப்புறமா சபா ஷெரீஃப்லாம் போய் கைது கொடுத்து அப்படிலாம் சிரிச்சின்னே இருக்காரு. ஈரானுடைய டெலிகேஷன் வருது, ஃபாரின் மினிஸ்டர் வராரு, வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. ஆடலை இந்த சபா ஷெரீஃப் மூஞ்சில் போய் அசீம் முனீர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்ல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அவன் நேரம் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அமெரிக்கா நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் அமெரிக்கா மீது அமெரிக்காவோட எடுத்து வந்துள்ள இந்த வரைவு இது மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. லெபனானில் போர் நிறுத்தம் நடைபெறாமல் இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போவதில்லைன்னு சொல்லி ஈரான் வந்து டேரெக்டாக சொல்லிவிட்டு அவங்க பாட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நீங்கள் சொன்னது வந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆச்சு ஆலியா அப்படின்னா இந்த ஸ்ராடிங்கர் கேட்டுன்ற மாதிரி ஒப்பந்தம் டிஜிட்டலில் கையெழுத்தாச்சு, ஆக்சுவலில் கையெழுத்தானோன்னா அதுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி ஒரு முடிவுக்கு எட்டப்படவில்லை. இப்போ இஸ்ரேல் வந்து தொடர்ந்து லெபனானை தாக்குவேன்னு சொன்ன உடனே அதை நான் நிறுத்துவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன்னு இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் கூட சொன்னார் அந்த கையெழுத்து ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்து ஆகலாம், இங்கேருந்து யாரும் வெளில போயிட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரம்ப் அவர் சொல்கிறார், அவர் எப்பவுமே சொல்கிறது தான். அப்படி பார்த்தா இது அந்த பக்கம் லெபனான் எடுத்து போகிறது இல்லைன்னு யார் சொல்கிறாங்கன்னா நெட்டான்யாஹூ சொன்னார்னு உடனே சைலண்ட் ஆகிட்டார் ட்ரம்ப். அது முதல்ல எகிர வேண்டி தானே. ஸோ இந்த பக்கம் எகிற மாதிரி அதே மாதிரி இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நான் நிறுத்துறேன்னு சொல்லும் போது இல்லைன்னு தானே சொன்னோம் நம்ம. அது என்ன பண்ண முடியுது அவரால்? அமெரிக்கா வந்து இந்த இடத்த விட்டு வெளில போகிறதுக்கான எல்லா வழிகளையும் தேடிக்கிறது. நான் ஏதோ வந்து மாட்டின்னு தெரியாமல் இப்போ என்னை எப்படியாவது விட்டுறான் நான் வெளில போகிறேன்ற லெவல் தான் அமெரிக்கா இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ஃபேஸ் வேல்யூவை காப்பாற்றிக்கிறதுக்கு ஸோ நான் பேஸ் வச்சுக்கிறேன்,
நீ வந்து உனக்கு $300 பில்லியன் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வரைவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான், ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்கா பேஸ் வந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது சொல்கிறது ஈரான் சொல்கிறான். ஸோ கத்தாரு, பஹ்ரைனு, UAE, அப்புறமா ஒமானு, அப்புறமா சவுதி அரேபியா, ஜோர்டன், இது எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவோட பேசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மூடிட்டு கிளம்புன்னு சொல்லி இவன் சொல்கிறான். யார்? ஈரான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து யுரேனியத்தை என்கிட்ட கொடுத்துரு, டோல் வாங்கக்கூடாது, வரமுசை திறந்து விடு நீ சொல்கிறான். இது ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரும்னு தெரியல. ஆனால் இப்போ ஈரான் வந்து என்ன சொல்லுவான்னா, இப்போ நான் இதெல்லாம் பண்ணணும்னா எனக்கு பணம் எதாவது கொடுன்னா $12 பில்லியன் கொடுத்தா தான் நான் இதுக்கு அதுவே தரப்பேன்னு சொல்கிறான். இந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வரதே $12 பில்லியன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு $12 பில்லியன், அதுக்கு தவிர $300 பில்லியன் நீ கொடு. இது எல்லாத்துக்கும் ட்ரம்ப் ரெடியாக இருக்காரு. ஸோ இது இப்போ அதுதான் ட்ரம்ப்போடைய எதிர்கட்சிகள் இருக்காங்கல்ல அமெரிக்காவில், அவங்க கேட்குறாங்க, இதை விட ஒரு சரண்டர் நான் பார்த்ததே இல்லைடா அமெரிக்காவில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. $300 பில்லியன், லட்சம் கோடி ஆக்சுவலாக. அவ்வளோ கணக்கு பின்வாங்கினதுக்கு ட்ரம்ப்புக்கு என்ன காரணம்? அதான் சொல்கிறேன். இப்போ அந்த பேஸை வச்சுக்கிறதுக்கு விட்டுட்டு கேட்பாங்க, வேற என்ன. இப்போ இந்த $300 பில்லியன் நான் நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்றேன், ஆனால் பேஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த பணத்தை தாண்டி இந்த பேஸ் மேலே உள்ள இதாக இருக்காங்கன்னா அது முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் இவங்க ஆட்டமே, ஆயுதங்களை வச்சு தான் அவங்களுடைய அமெரிக்காவோட வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆதிக்கமே இருக்குது. ஆயுதத்துடைய சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் அமெரிக்காவோட பொருளாதாரம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆயுதங்களை வைத்து வேலை காமிச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு எங்கே வைப்பீங்க? ஸோ 800 பேஸ் இருக்குது உலகம் முழுக்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, இது ரீஜனில் நீங்கள் இருக்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம் அமெரிக்காவுக்கு. ஸோ அதுதான் ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படியே ரொம்ப பகிரங்கமாக போச்சுன்னா அமெரிக்காவுடைய மொத்த என்ன சொல்கிறது பொருளாதாரமே சதஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறான்னா, $300 பில்லியன் மொத்தம் இழக்கிறதா, மொத்தமும் இழக்கிறதா, இந்த சிவாஜி படம் மாதிரி தான் அது. ஸோ மொத்தம் $300 பில்லியன் கொடுத்து தொலை, இந்த பேஸெல்லாம் நான் வச்சுக்கிறேன், உன் பக்கம் நான் வரமாட்டேன், நீ என் பக்கம் வராது அப்படின்ற மாதிரி ஒரு வரைவு, அதை தான் நோக்கி தான் இது 60 நாட் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா. ஆனால் இது வந்து ரெண்டு பேருமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த போர் மீண்டும் தொடரும். அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஈரான் வந்து டெக்னிக்கலி தே ஹவ் ஒன், அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள், இராணுவ ரீதியாக வெற்றின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுடைய அந்த உறுதியான நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு உங்களால் என்னத்தை ஜெயிச்சேன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்காவுக்கு இது பெரிய ஒரு உள்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் ஈரானுடைய இந்த கையெழுத்து விவகாரம் இருக்கும். 60 நாள் வரைக்கும் ஈரான் வந்து ஆயிலை விற்றுக்கலாம், அந்த சாங்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை மாதமாக இன்னிலேருந்து 60 நாள் எவ்வளோ வருது, ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 2 மாதம் இருக்க வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை மிட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆயிலை வந்து ஈரான் விற்றுக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை, நீங்கள் எந்த கரன்சியில் வேணால் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஈரானுக்கு திரும்ப ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அமெரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூவை காப்பாற்ற தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இதுக்கு மத்தியில் பாகிஸ்தானை மீடியேட்டர் வேலை பார்க்குறது யார் கூப்பிட்டா? வாண்டடாக உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி என்ன காரணம்? இப்போ வேறு யார் போவா? இந்தியா போகுமா? இந்தியாவை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்போவும் கூப்பிடதான் செஞ்சுருக்காங்களா பாகிஸ்தானை? நீங்கள் இல்லை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவன் எவன் சொல்கிறது கேட்க போகிறது இல்லை. இப்போ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வந்து நிறுத்துகிற மாதிரி நிறுத்து, நானும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி. இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படம் ஒன்று, அதில் வடிவேலு வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு அண்ணன் கஷ்டப்பட்டு புரித்தி உட்கார வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த வேலையை பார்க்குறது தான் இவங்களோட வேலை. டு பி ஃப்ராங்காக சொல்லணுன்னா, அண்ணனை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தத்தை அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உட்கார வச்சிருக்கிறது பாகிஸ்தான். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, அமெரிக்கா தான் சொல்லி ஏதாவது ஒன்று பேசி நிறுத்தி வை, இல்லைன்னா என் மானம் போகணுன்னே. இல்லை சரி இந்தியா போகுமா? சரிட்டா ரெண்டு பக்கம் கூப்பிடணும்ல, ரெண்டு பக்கம் கூப்பிடணும்ல. அமெரிக்கா கூப்பிடுமா? இந்தியா அவன் வந்து இராணுவத்தில் செத்தாலும் சாவன் தவிர ஆணவத்தில் நான் சாக மாட்டேன்னு உட்காந்து ஆணவத்தோடு உட்காந்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியாது. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இந்தியா போன்ற ஒரு என்ன சொல்கிறது பொறுப்பு மிக்க நாடு எடுத்தால் மட்டும்தான் இது முடியும். ஆனால் இந்தியாவுக்கு ரெண்டு பேருமே கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு மீடியேட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நடக்கும். சரி ரஷ்யா உக்ரைன் போர் ரெண்டு பேருமே கேட்டாங்க, ஆனால் ஏன் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகல? ஏன்னா உக்ரைன் பின்னாடி இருக்கிற நாடு அதை ஒத்துக்காதுன்னு தெரியும். உக்ரைன் பின்னாடி 4 நாடு மெயினாக இருக்குது, 10 நாடு இருக்குது உக்ரைன் பின்னாடி. போர் நிறுத்தத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உக்ரைன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, பண்ணுறாங்க. அதனால தான் இந்தியா போகல. எதுக்காக உக்ரைன் ரஷ்யா போரில் மத்தியஸ்தம் பண்ண இந்தியா போகல?
ஒரே மாதம் கேப்பில் பிரதமர் மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் புட்டின் அவர்களையும் சந்தித்தார், ஜெலன்ஸ்கியையும் சந்தித்தார். புட்டின் அவர்கள்கிட்ட டேரெக்டாக சொல்லியாச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் போர் ரீதியான எந்த ஒரு நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம எந்த ஒரு ஆயுதமும் சப்ளை பண்ணலன்னு உட்காந்துருக்கோம். ஜெலன்ஸ்கி புட்டின் அவர்கள் வந்து மோடி அவர்களை அணைத்தார் அப்படின்ன உடனே இப்படிப்பட்டலாம் வார்த்தையெல்லாம் விட்டார். இனி என்னாச்சு, ஒரு மாதம் கழிச்சு இவர் போய் திருப்பி அதே இடத்துல கை கொடுத்தாரு ஜெலன்ஸ்கி. இப்போ தான் சரியாக போச்சா? ஸோ ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பப்பட், அதனால் பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனமே இல்லை. இங்கே அமெரிக்காவுக்கு இந்த அடி வாங்கணும், வாங்கினா தான் புத்தி வரும். அப்போ கூட அவனுக்கு கேட்க மாட்டான். பாகிஸ்தான்கிட்ட போய் கேட்கும் போது பாகிஸ்தான் தான் செல்ல பிள்ளை, போடுற எலும்பு துண்டு வாட்டில். ஆமாம், அவன் ஒரு அவுட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இது பாகிஸ்தான். டு பி ஃப்ராங்க், உன்னால் எதுவும் பண்ண முடியும். எப்படி சார் நாட்டோட வளர்ச்சி அங்கே எதுவுமே இல்லை பாகிஸ்தானில்? மக்கள் அவன் டெய்லி 1940 செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அசீர் முனீரும் இப்போ சபாஸ் ஷெரீஃபும் சும்மா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதில் மாற்றம் வருமா? 20-30 குடும்பம் இருக்குது பாகிஸ்தானில். அது மட்டும் ராணுவ, ஆமாம், மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 50 குடும்பத்துக்காகவே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஆமாம், ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அது வெள்ளைக்காரங்களோட கெஸ்ட் ஹவுஸு. வெள்ளைக்காரங்கிட்ட வந்து அமெரிக்கா வாங்கிட்டான். அதில் அப்பப்போ சைனாக்காரனும் அப்போ வந்து பேசிட்டு போவான், அவ்வளோதான். தவிர மற்றபடி அது கெஸ்ட். அங்கே எதுவும் ஒரு புரட்சி வராத, மக்கள் சிந்திச்சு ஒரு ஆல்ரெடி பிஓகேல வந்துருக்குது. பலூச்சிஸ்தானில் எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனாலும் மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்காவுடைய சப்போர்ட், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறது, பத்திரிகையாளர் அந்த இண்டெக்ஸ்லேயும் அவங்க வந்து நம்மளோட உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம வந்து பத்திரிகை சுதந்திரமே இல்லாத நாடுன்னு இந்தியாவை அறிவிப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான்லாம் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல நாடு, பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப இருக்குது. சரியா? அந்த மாதிரி பங்களாதேஷ் இதெல்லாம். ஆனால் விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். பாகிஸ்தான் இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வேலை பார்க்குற வரைக்கும் அமெரிக்கா விட்டு கொடுக்காது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு முதுகெலும்பு உள்ள நாடு, நம்மளுடைய ஆர்மி வேறு மாதிரி. முனீரை ஆர்மின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ஆனால் அசிம் முனீர் வந்து ஒரு அப்பாயிண்டட் பை அமெரிக்கா. தோத்தவனுக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் கொடுத்த ஒரே நாடு பாகிஸ்தான், அப்பாயிண்ட் பண்ண ஒரே நாடு அமெரிக்கா. அதனால் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இது நீங்கள் கேட்ட மாதிரி பிரச்சனை வருமானால் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து பணத்தை கொட்டி அப்பப்போ கோதுமை அனுப்பி கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நடத்த முடியாது. 4 துண்டா 5 துண்டான்றது தெரியும். இது நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். ரொம்ப நாளும் பார்ப்போம். நிச்சயமாக சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வந்தே மாதரம் சார்.